அமெரிக்க அரசோடு இந்திய அரசு மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு விரோதமானது. குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை நல்குகிறது, அதை வழிமொழிகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதி முயற்சிக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பலியாகிவிட்டார். இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட ஏகாதிபத்தியத்தின் நலன்கள், கார்பரேட்டுகளின் நலன்கள் தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவருமே எதிர்க்கிறார்கள். எனவே மோடி அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சார், அதாவது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்ற நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு கமல்ஹாசன் தெரிவித்த கருத்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட பார்வை எப்படி சார்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அது போதும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் தான் பாஜகவினர் கதறுகிறார்கள். வாய்க்கு வந்ததை சொல்லி பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுடைய உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்களின் தமிழ் ஞானம். உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, கோனார் உரையை தேடும் அளவுக்கு தமிழை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது.